அந்த வடநாடு தேசத்திலே பண்டு மகாரிஷியானவன் ஆண்டு வரக்கூடிய நாளையிலே பகவானை நினைத்து பாரத்தவம் செய்து வருகிறான். எதற்காக ஐயா? பகவானை போல் வாழணும், படைத்த மனுக்களுக்கெல்லாம் படியளக்கணும். அது மட்டுமா, அம்மா பார்வதி கிட்டவே இருக்கணும்னு நினைக்காம பேராஜ பேர் நஷ்டம். இல்ல பேராஜ பேர் நஷ்டம். ஆமா பகவானமா இருக்கணும், சிம்மாசனத்தை இருக்கணும்னு நினைச்சா நடக்கும் ஐயா. அதான் ஒரு ஆசை, ஒரு அறுப்பு ஆசை. ஆமா அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பண்டு மகாரிஷியின் தவமானது முற்று பெற்று ஆடாத கைலாசம் ஆடுது அசையுது, நடுங்காத கைலாசம் நடுங்குது நடிச்சாம வேலையில. அப்படி நடக்கக்கூடிய சமயத்தில் அம்மாவான பார்வதியால் கேட்கிறார். இருவரும் பள்ளியில இருக்கும்போது நினைக்கா. அப்பொழுது அம்மா பார்வதி பகவானிடத்தில் என்ன சொல்கிறார்? என்ன சொல்றா? ஆண்டவா பகவானே, உங்களை தானே பகவான், உங்களை தானே. ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருக்கு. நடுச்சாம பாருங்க பகவானே. ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்று இருக்கிறது. ஆடாத கைலாசம் அசைவதென்னு ஆடுதன்னு பகவானே. நடுங்காத கைலாசம் குலுங்கக்கூடிய காரணம். நடுங்காத கைலாசம் நடிச்சாம அசைவன்னு ஆடுதன்னு எனக்கு அந்த காரணத்தை நீ சொன்னாதான் முடியும் என்று சொன்னபோது என்கிட்ட இந்த காரியத்தை நீ சொல்லணும்னு வச்சுக்கிறோம். பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன், பூமார வணங்க மாட்டேன், ஆக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன், அவங்கள ஆண்டவன் நினைக்க மாட்டேன். கதவை சாத்துமே இல்லை போற எடுத்து போடுவேன், தலைவன் எடுத்து என் மாட்டு பார்த்துக்குவேன். சிவபெருமான் சிவபட்டி தான் பார்த்துக்குவேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவன் சிவபெருமான் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஓ ஞான திஷ்டால அறிந்து பார்த்தாரு. ஞானத்தால் அறிந்த போது என்ன தெரிகிறது? எனக்கு ஒண்ணும் தெரியல. நம்மளுக்கு ஞான கண்ணு ஒண்ணு இருக்காயா? இல்ல அவங்களுக்கு தான் அவங்க நெத்திக்கண் இருக்குல்ல, நெத்திக்கண் இருக்கு. அதானே. அப்பொழுது ஆண்டவன் சிவபெருமான் பண்டு மகாரிஷியின் தவத்தை கண்ணால் கண்டார். ஓ கண்ணால பார்த்தாங்க. கண்ணாலே கண்டபோது என்ன ஆண்டவன் பகவான் நினைக்கிறாரு, சரி இவனுக்கு நாமல் வரங்கள் கொடுக்க கூடாது. இவனுக்கு வரம் கொடுத்தா இவன் வச்சிருக்க மாட்டான், அதை இவனுக்கு பாதுகாப்பாத தெரியாது. நீ என்ன வரம் கேட்க போறன்னு நினைக்காரு. அதானே. அப்பொழுது ஆண்டவன் பகவானுக்கு தெரியாது இந்த உலகத்துல இருக்கா. பொல்லாத முருகனுக்கு எத்தனையோ புத்திமதிய போத்தினாலும் நல்ல ஒரு புத்தி உள்ள உண்டவனுக்கு கேட்க மாட்டான். நல்லவனுக்கு புத்தி சொன்னா கேட்பான். என்ன மாதிரி புத்தி சொன்னா கேட்பானா? அதானே கேட்க. அப்பொழுது ஆண்டவன் சிவபெருமான் என்னையா 6 தேவங்களை வரவழைத்தார். ஐயோ 6 தேவர்கள்னா யாரெல்லாம் ஐயா? சொன்னா தானே தெரியும். பிரம்மா இருக்கட்டும், விஷ்ணு இருக்கட்டும், ருத்ரர் இருக்கட்டும், மகேஸ்வரன், சரி, மனுவன்மணி, சதாசிவன். ஓ சதாசிவன் இருக்கட்டும். ஆகிய 6 தெய்வங்களும் வரவழைத்து 6 தெய்வங்களும் ஒரு மந்திரத்தை உச்சரித்தார்கள். ஆமையா மந்திரத்தின் மகிமையால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. டவுசர் பையன். டவுசர் பையனா பெருசு பையனா? அதானே கேட்க. அதாவது ஆண் குழந்தை பிறந்தது. அப்பொழுது ஆண்டவன் சிவபெருமான் வாயுதேவனை டவுசர் பையன் சிப்ப போடு முதல்ல சிப்ப போடு அதானே கேட்க. அப்பொழுது ஏங்கய்யா ஆண்டவன் சிவபெருமான் வாயுதேவனை வரவழைத்தார். ஓ காத்தவராயன இருக்கட்டும். வாயுதேவனை வரவழைத்து, சரி அடே வாயுதேவா உன்னதானே அதோ பார், அங்க பாரு என்ன தெரியுது?
என்ன தெரியுது? ரெண்டு கவுனு பிள்ளை தெரியுது. செவனுக்குள்ள தெரியுது. அதானே அதுக்கு கீழ இருக்க தவம் இருக்கிற அந்த பாதாள உலகத்துல ஆமா வண்டு மகாரிஷியின் தவத்தை பாரப்பா. ஓ அது எனக்கு கண்ணாக கண்ணு லேசா மாறுகண்ணு. அப்படியா? எனக்கு கொஞ்சம் கண்ணு பார்வை பிடிக்கல. அந்த பிள்ளை தெரியுது, அங்க இருக்க வண்டு மகாரிஷி தெரியலையா? அவன் ஆதிபால பாதாளத்துல இருக்கான, எனக்கு எங்க எட்டுது கண்ணு பார்வை. அப்படியா? அப்படி தவம் இருக்கும்போது என்ன சாமி இந்த குழந்தையை அவன் தவமதிலே போட்டு வா என்று சொல்ல, அப்பொழுதும் வாயுதேவனும் ஆட்டும் என்று சம்மதித்தோ. வாயுதேவன் இரு கரத்தினால் குழந்தையை ஏந்தி வண்டு மகாரிஷியின் தவத்திலே கொண்டு வந்து போட்டார். போட்ட குழந்தையானது பசியின் கொடுமை தாங்காமலும் உச்சி வெயிலின் கொடுமை தாங்காமலும் பிள்ளை பரப்பில்ல 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா 5 ரூபான்னு அழுகுது. எதுக்கு 5 ரூபா 5 ரூபா? மாவுட்டுன்னு வாங்கத்தான், வேற என்ன மாவுட்டுன்னு வாங்கத்தான். ஆமா மாவுட்டுன்னு வாங்கத்தான். 5 ரூபா 5 ரூபானா மாவுட்டுன்னு வாங்க. அதாவது மத்தியான வெயில் எப்படியா இருக்கும்? மத்தியான வெயில் வெயிலுக்கு நடந்ததான் தெரியும். அப்படியா? ஆமா விட்ட பாம்பு செத்து போயிரும். அப்படி ரோட்ல போன செத்து போயிரும். பாம்பை விட்டா எங்கன்னா ஓடிடும். நடந்து ரோட்ல வந்துன்னு வச்சுக்கோ, வயிறு பூரா மெஞ்சிடும். அப்படி இருக்கும்போது வண்டு மகாரிஷி நினைத்தான், அதாவது அவன் தவத்துல இருந்தாலும் குழந்தையோட அழுகுரல் சத்தமானது காதிலே கேட்ட வண்டு மகாரிஷி இடம் கொடுக்க பஸ்ல போனாலும் சரிதான், பிள்ளைக்கா நிக்கா சீதை கொடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, உட்காரட்டும் அப்படிமாங்கல்ல. அதுதான் என்ன, அதாவது உலகிலே சிறந்த கனி எந்த கனி ஐயா? எனக்குதான் தெரியுமே. இப்படி தண்டி இருக்க பிளாக்கனி அந்த கனியா? சரி இருக்கட்டும். இப்படி தண்டி இருக்க பிளாக்கனி தான் கனி. அதானே பெரிய நல்ல இனிக்கும். ஐயா உலகத்திலே சிறந்த கனி பலாக்கனி அல்ல, மாங்கனியும் கிடையாது. சரி மதுரை கனி என்று சொல்வார்கள். அடே இந்த பிள்ளைக்கனி இது பிள்ளையா? இதால பெரிய தொல்லை, பெரிய சல்ல இந்த பிள்ளையால. அப்படியா? பிள்ளைய வளர்த்துக்காம பாரு பிள்ளை. உலகத்திலே சிறந்த கனி மதுரை கனி என்று சொல்லி வண்டு மகாரிஷியானவன் தவத்தை விட்டு கீழிறங்கி குழந்தையை இரு கரத்தினால் ஏந்தினான். 2 கைக்கு எடுக்கான். 2 கைக்கு எடுத்து குழந்தையை தாயா பார்க்கான். சரியா? ஆகாயத்துல இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டு, ஆகாயத்துல இருந்து யாரையா அப்படி சிரிக்கிறா? சொன்னா தானே எனக்கு தெரியும். மும்மூர்த்திகள் என்று கலகலவென்று சிரித்தார்கள். ஏன் சிரித்தார்கள்? சொன்னா தானே தெரியும். ஆமா அதாவது என்னையா இந்த வண்டு மகாரிஷியானவன் மூவாசையும் துறந்த முச்சும் துறந்த முனிவன். 3 ஆசை வருத்த யாரு? யாரையா? சொன்னா தானே தெரியும் எனக்கு. வண்டு மகாரிஷிதான். என்ன ஆசைல வருத்தான்? மண்ணாசை 1, பொன்னாசை 2, 3வது ஆசை தான் பெண்ணாசை. ஓ என்ன எனக்கா? அப்படியா? ஆமா அப்படி இருக்கு. மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை 3 வருத்தவன் நான் தானே. 3 ஆசை வெறுத்து. ஆமா எப்பவே 3 வீடு வச்சிருக்காரு. ஆமா 3 ஆசை வெறுத்து 3 வீடு வச்சிருக்காங்க. 5 வீடு வச்சிருக்கேன். வீடு கொத்தனார் கட்ட சொல்லி 5 வீடு என் பேர்ல இருக்கு. அதானே கேக்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா வண்டு மகாரிஷியானவன் ஆகாயத்திலிருந்து மும்மூர்த்திகள் சிரித்தார்களே. ஆமா அப்போது கேட்காங்க. என்ன கேட்காங்க? வண்டு மகாரிஷி கிராதகா கண்டாள பாவி அப்படிங்க. அதாவது நீதான் மூவாசையும் துறந்த முனிவராஜா, உனக்கு ஏடா பிள்ளை குட்டி பிள்ளை கையில வச்சு நிக்க, உன் கையில் ஏதடா இந்த குழந்தை என்று கேட்டபோது என்னாச்சு? அப்பொழுது வண்டு மகாரிஷி பதில் இல்லாம திருன்னு முழிக்கான். திரும்ப முழிக்கான். கட்டையில ஆட்டை கொண்டு கோயில கொண்டு மாலை சுத்தி விட்டுப்போம்ல, சுத்தி பார்க்கான். உனக்கு ஏடா பிள்ளை? நீ 3 ஆளையும் வெறுத்துட்டிய, உனக்கு ஏடா உங்க கையில பிள்ளைன்னு கேட்காரு. அப்படி கேட்கும் போது திரு என்று விழித்த போது என்னாச்சு? அப்பொழுது வண்டு மகாரிஷிக்கு ஆங்கார கோபங்களை கொண்டான். எனக்கு எவ்வளவு கோபம் தான், அவருக்கு எவ்வளவு கோபம் வரும்? அதாவது என்ன 1 வருஷமா 2 வருஷமா 12 வருட காலம் தவம் இருந்தானே. 6 12 1 12 இல்ல 12 வருஷம் தவம் இருக்கான். அதனால அவனுக்கு ஆங்கார கோபம் வரத்தானே செய்ய. எனக்கு எவ்வளவு கோபம் தான், அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அப்பொழுது இந்த வண்டு மகாரிஷியானவன் அவன் என்ன அந்த குழந்தையை பார்த்து கேட்கான். சண்டாளா ஓ கொண்டாடி உன்னை கண்டாளா வாவியில அவன் மூவாவது திறந்த முனிவராஜா. அதானே அவனுக்கு கொண்டாடியாது குழந்தையாது. அதே சண்டாளம் கொண்டாடி உன்னை கண்டாளா. அடே கிராதகா சண்டை கண்டாலே விட மாட்டேக்கிய, நெல்ல கண்டாடியா கூட்டி ஆயிட்டு போயிருமா.
கூட போட்டு கட்டிட்டு போயிருவாங்க அதானே அடே ராதகா ஏய் பாவி நீ யாருடைய சூழ்ச்சியாய் ஏவலாய் பிறவி செய்யப்பட்டாயோ சூழ்ச்சினால அங்க இருந்தாரு என்ன ஊரு பாபாங்குளத்துல அதான் அதான் சுழிஞ்சிட்டாரா அதானே அவர்களுக்கே போய் எரிந்து சாம்பலாக கடவாய் என்று சென்று வள்ளுவகார் ரிஷியானவர் சாபத்தை கொடுத்தார் சாபம் கொடுத்துட்டாரு தண்டால பாவி சாபம் கொடுத்ததோட விட்டானா வேற என்ன அதாவது ஆழ்வார கோபத்தோடு சரி அந்த குழந்தையை கையாலேந்தி மூலகத்தில் பொத்தென்று ஓட்டான் ஒரு பிள்ளையோட அருமை தெரியணும் பெத்தவளை தான் பிள்ளை அவன் பெத்தாதானே அவன் தெரியும் எரிதான் பாரு பிள்ளைய அதாவது இந்த குழந்தையானது யாரும் பெற்றவே இல்லை நீனா ஒரு மனுஷனே பிள்ளை எரியுதையா நீ நல்லா இருப்போ அப்படி எரிக்கும் போது குழந்தையானது சன்னல் பின்னலாக போகும் என்று நினைத்தார் ஓ கரணம் போட்டு வருது ஆமா ஆனால் ஆகாயவாணி பூமாதேவி பெண்கொடி பிள்ளை கரணம் போட்டு வருது கரணம் கடகடா கடகடா கிடுகிடு கடகடா கரணம் போட்டு வருது பிள்ளை அப்படி வரக்கூடிய சமயத்துல பிள்ளை எப்படி வந்து வருது விழுது அதாவது இந்த குழந்தையானது காவிக்கும் பிறக்கிறதுக்கு நேரம் கிடையாது அதானே அதனாலே ஆகாயவாணி பூமாதேவி பெண்கொடியும் ரெண்டு பேரும் குழந்தை இருக்கிறதினாலேந்தி ஆமோ எங்கே கொண்டு வருகிறார்கள் தெரியுமா எங்கண்ணே படுகிறாளோ வடநாடு
வெண்கொடியும் என்னம்மா குழந்தை இல்லை என்று தவம் இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நாளையிலே ஆகாயவாணியும் பூமாதேவி வெண்கொடியையும் கொண்டு வந்த குழந்தையை ரிஷிமுகா தமமதியிலே போட்டார்கள். உடனே ரிஷிமுகாவனும் இரத்தக்கனி வெண்கொடியும் குழந்தையை மார்போடு மார்பனைத்து அரண்மனைக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வளர்ந்து வரும் நாளையில நாளோ 16 நாளாச்சு. என்னைக்கு 16 வைக்க என்னதுக்கு 16 வைக்க பேர் விடாய்க்குத்தான் 16 நாட்களுக்கு குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்கணும். ஆமா என்ன பேர் கொடுக்கலாம்? ஒரு நல்ல பேரை வாய்கள் நுழைத மாதிரி சொல்ல வாய்க்குள்ள நுழைந்த மாதிரியா? முறுக்குன்னு வச்சிருவோமா? முறுக்குனா? ஆமா நறுக்குன்னு கடிக்கலாம் முறுக்கு. நம்ம குழந்தையா ஐயா பேர் வைக்கிறதுக்கு? ஆமா இது வல்லமையினால பிறந்த வல்லவன். அதாவது என்னையா அரக்கர் குலத்திலே பேர்கள் எல்லாம் கரடு முரடாகவே இருக்கும். இருக்கத்தானே செய்யும். எப்படி இருக்கும்? கரடு முடத்தான் இருக்கும். அதான் எப்படி இருக்கும்? கரடு முட ஒரு மேடு மல்லமா இருக்கும். அப்படியா? ஆமா. அப்படி இல்ல ஐயா. வேற என்ன? அரக்கன் அரக்கி, அரக்கன் அரக்கி, மூக்கன் மூக்கி, சொக்கன் சொக்கி, அது மட்டுமா? இடுமை இடுக்கி. இடுமை இடுக்கியா? ஆமா. இடுமை இடுக்கியா? அதான் ஆமா. அட எங்களுக்கும் தெரியுமில்ல கொஞ்சம் கொஞ்சம் அதானாக்க. அப்படி இருக்கும்போது என்ன இந்த குழந்தையானது நமது ரத்தத்தில் பிறந்ததானால் சரி நமது குல வழக்கப்படி பேர் நாமத்தை கொடுக்கலாம். நம்ம குலம் என்ன குலம்? அதாவது அரக்கர் குலம். நம்ம குலமோ அரக்கர் குலம். ஆமா. அதனாலே அரக்கர் குலத்திற்கு தகுந்தவாறு பேர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று கண்டிப்பா கொடுக்கணும்ல. இந்த குழந்தையானது வல்லமையின் தவத்தினால் வந்து பிறந்ததினாலே வல்லமையால பிறந்ததினால வல்லவன் என்றும் அரக்கர் குலத்திலேயே வளர்க்கப்படுவதினாலே ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து அரக்கன் என்றும் இரண்டையும் ஒன்றாக சேர்த்தார்கள். வல்லரக்கன் பிறந்தாங்க. வல்லரக்கன் என்ற நாமத்தை கொடுத்தார்கள். வல்லரக்கனா வல்லரக்கனா? வல்லரக்கன். நல்லரக்கனா வல்லரக்கனா? வல்லரக்கன். ஒரிஜினல் கலம் கிடையாது. அதான கேக்க. அப்படி பேர் நாமத்தை கொடுத்து சரி குழந்தை என்ன விதமாக வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? சொன்னாத்தான தெரியும். நாடு ஒரு மேனியுமா பொழுது ஒரே வண்ணமாகுமா? ஐயா நாடு ஒரு மேனியுமா பொழுது ஒரே வண்ணமாகுமா? அங்கே சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடு வாழ்ந்து வாரான். அங்கே ஒருவயெல்லாம் இருவர்
21 ஐயா. அதானே எனக்கு அப்படிதான் சொல்ல தெரியும். அப்படியா? எங்க டீச்சர் அம்மா எனக்கு அப்படிதான் 21 தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா 21 21 வயசு ஆரம்ப மீச கொரும்பு பார்வை 21 அதானே 21 தான் எனக்கு சொல்லிட்டு இப்ப நான் அதை திருத்திக்கிட்டேன். ஆமா படிக்க முடியும். நான் இல்லையா ஐயா நான் இல்ல. ஆமா நாங்க அதானே அப்படி இருக்கும்போது வல்லரக்கே ராஜதனுக்கு என்ன சாமி வயதோ 21 வயதுமாச்சு. 21 இல்லையா 21. ஓ 20 தான். உங்க ஐயா எல்லாம் படிக்க வச்சிருக்காரு. எங்க ஐயா என்ன படிக்க வைக்கலையே. படிக்க வச்சிருமா இப்போ. இது நான் இல்லையா டீச்சர் அடிப்பாங்க காத்தப்படி திரும்புவாங்க. அதானே 21 வயதுமாச்சு இள வயதும் பிராயமாச்சு ஆச்சு. 21 வயதில ஆமா ஒரு ஆண் குடிமகன் எப்படி இருப்பான்? ஒரு ஆண் குடிமகனா எங்க ஊர்ல நம்ம ஊர் எங்க ஊர்ல குடிமகனா அவங்கலாம் குடிமகன். அப்படியா? அந்த குடிமகன் இல்ல எங்க ஊர்ல குடிமகன் நிறைய இருக்காங்க. இந்த குடிமகன் இல்லையா? அப்ப எந்த குடிமகனை தாங்க ஆக்கியா? 21 வயதாச்சுனா சரி ஒரு ஆணாக பிறந்த மனிதனானவர் சரி அரும்பு மீசை சரி குறும்பு பார்வை நெட்டிக்க வயசு இருட்டு மொழி. ஆமா ஓ சோற தாண்டிட்டுமா நினைப்பான். அதாவது வடக்கு தெருல நிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா அதான் தெற்கு தெருல நிப்பான். ஏன் வயசு கோளாறு அதான் வயசு கோளாறு. ஆமா வயது 16 சென்றதொரகன் பயிர முடிதரு அம்பத்தார் தேசத்தை ஒரு கொடைக்குள்ளாக அடக்கியே ஆள போறாயே. அப்படி இருக்கும்போது அம்மாவான ரத்தக்கனியும் அப்பாவான விசுமுகா வரணும். நம்ம மகனான வல்லரக்கனுக்கு நாட்டு பொறுப்பு ஒப்படைக்கணும். நாட்டு பொறுப்பு ஒப்படைக்கணும். முதல்ல அவனுக்கு வீட்டு பொறுப்பு தெரியும். வீட்டு பொறுப்பு ஒப்படைக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு தாலிட்டு வைக்கணும். அப்பதான் அவனுக்கு பொறுப்பு ஒப்படைக்கலாம். ஆமா அதனாலே இந்த வல்லரக்கனுக்கு மாலை மனம் முடிக்க வேண்டும் என்று கல்யாணம் முடிக்கணும். மாலை மனம் முடிக்கணுமா? எனக்கு கல்யாணம் தெரியும். ஆமா எனக்கு குருவனை பிறந்தால் உடுக்கடிக்கிறது அவர் தான். அதானே அப்படி இருக்கும்போது மாலை மனம் முடிக்க வேண்டும் என்று சொல்லு பவளக்கனி என்ற பெண்கொடியை பேசி முடித்தார். யாரு பவள பண்ணியா? பவள பண்ணி இல்லையா பவள கண்ணி. எங்க வீட்டுல மைனி ஒருத்தங்க அண்ணன் இருக்க பவள பண்ணி அவ பேரு. அதத்தான் கேட்டேன். அதானே பவள பண்ணி. அப்படி இருக்கும்போது பவள கண்ணி என்ற பெண்ணை பேசி முடித்தார்கள். சரி பேசி முடித்த நாட்களிலே வல்லரக்கனுக்கு காலையில் திருமணம். சரி காலையில திருமணம் கல்யாணம் முடிச்சாங்க. திருமணம்ங்க ரெண்டு ஒண்ணு தாய். அதானே கேக்க மாலையில் பட்டம் சூட்டும் விழா. ஓ பட்டம் எங்க ஊரையும் நடக்குல்ல. காலையில தாலி கட்டுதாங்களா. சாயந்தரம் பாய்ச்சி வைக்காங்கல்ல. டீ பாட்டி வைக்காங்கல்ல. அதானே அந்த பார்ட்டி இல்ல. அதாவது மன்னனான விசுமுகா வர்ணனுக்கோ வயதான காலமாச்சு. ஒருவேளை வயதாகி போச்சு என்ன முடியும்? அப்படியா? அப்படி இருக்கும்போது நாட்டு பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்று அப்படி எண்ணிய போது பட்டத்தை எல்லாம் சூட்டினார்கள். பட்டம் சூட்டின உடனே வல்லரக்கு என்ன நினைக்கான்? நாடே நம்ம கையில தான். என்ன அவன் நினைக்கான்?
என்னைய நினைக்காம மரியாதையில பாத்துக்க அதானே என்ன நினைக்காம மனசுல நாட்டை பூரா ஆள வேணும் அப்படின்னு நினைக்கான் அதானே. சொத்து ஒப்படைச்சாச்சு, களஞ்சி ஒப்படைச்சாச்சு, சரி வேற என்ன இருக்கு? நாட்டையும் ஒப்படைச்சாச்சு. நல்லா இருக்கும். இனிமே இவன் நான் இருப்பானா இல்ல நல்லா இருப்பானா கேட்டேன். நல்லா தான் இருப்பான். நல்லா ஆளுவானா நாட்டை ஆளுவானான்னு கேட்டேன். என்னையா நிறைய மிஸ்டேக் வருது. என் வரதானே செய்யும். ஆமாதானே. அப்படி இருக்கும்போது அது உங்களே சொல்லிப்பாரு. பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்த போது அந்த வல்லர என்ன சாமி நாட்டை எப்படி பட்டம் கட்டு ஆண்டு வருகிறான் தெரியுமா? நாட்டை எப்படி காப்பாத்த போறான்? 64 மந்திரி 64 மந்திரி 1008 தலையாரி யானை வாழை சேனையோடு ஆண்டு வாரம் வல்லரே அவனுடைய தேசத்திலே கடவுளை நினைக்க மாட்டான், கையெடுத்து வணங்க மாட்டான், பகவானை நினைக்க மாட்டான், பஞ்சாயத்து அப்படியாக வல்லரக்கே ராட்சதனானவன் அவனுடைய தேசத்தில பகவானை நினைக்க மாட்டான், பஞ்சாட்சரம் பூச மாட்டான், கடவுளை நினைக்க மாட்டான், கையெடுத்து வணங்க மாட்டான். அது மட்டுமா இன்னும் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செய்து வருகிறான் தெரியுமா? அந்த நல்ல வல்லரக்கே ரொம்ப கடுமையான வேலை தூக்கம் கொட்டாய் நெருக்கி என்ன செய்ய முடியும்? அரப்பாடு பார்த்தா என்ன செய்ய முடியும்? ஆமா உங்க துன்பத்துல நிக்கவா அவங்க துன்பத்துல துன்பத்துல நிக்கவா? அதானே அப்படி வல்லரக்கன் 12 வருட காலம் ஐயோ ஆண்டிய கண்டா அடிக்கிறான். ஆமா கண்டரத்தை கண்டா பரபரக்க தலையெடுக்கும். ஏ பாவி கடவுளை நினைக்க வணங்க கையெடுத்து வணங்க மாட்டேங்க. நான் ஏன் கடவுளை கும்பிடணும்? ஏன் கும்பிடணும்? நான் அவரை ஏன் கையெடுத்து வணங்கணும்? கடவுளே நான் தானே, பகவானே நான் தான் என்று அகபாதையை கொண்ட வல்லரக்கே ராட்சதன் சரியா என்ன செய்கிறான்? என்ன இப்படி செய்து வந்த கொடுமையினால ஆமா அங்கே நாடோ பஞ்ச நாடாகி விட்டது. ஏன் பாவி நீ இருக்கிறது ஒரு குடிக்க தண்ணி இல்லையா? மழை பெய்யுமா? நீ இருக்கிறது நீ இருக்கிறதா? நீ இருக்கிறது மழை பெய்யுமா? அண்ணன் அரக்க வல்லரக்க இருக்கிறதுல உங்களை சொல்லுதையா? அதானாக அப்படி 12 வருட காலமும் சரி செய்து வந்த கொடுமையினால இந்த கொடுமை எப்படியே செய்ய அங்கே என்ன பஞ்சமெல்லாம் நடக்கிறது தெரியுமா? என்னென்ன தலைவேற்று தென்றா வந்தோம் தலைவேற்று தென்றா வந்தோம் எண்ணி உண்டா வந்தோம்
நின்று நண்பரே அவதவஞ்சோ அவதவஞ்சோ வல்லரக்கு அந்த கத்தியே மரக்கால் வந்து உருண்டப்பா மன்னவனை தோத்தப்பா வந்து உருண்டப்பா கத்தாவை தோத்தப்பா நாளை வந்து உருண்டப்பா நாயகரை தோத்தப்பா வாழ்வழி உருண்டப்பா கணவனை தாய்ந்தப்பா அரக்கால் வழி உருண்டப்பா அரக்கால் வழி இப்படியாக வல்லரக்கன் தேசத்திலே தாலி விற்று தின்ற பஞ்சம் ஆமா தவுடு கிண்டி உண்ட பஞ்சம் தாலியை வித்தாலும் தவிர தண்ணி கிடைக்காத பஞ்சம் நீ இருக்கிறது மழை பெஞ்சிருக்கா தண்ணி இல்ல நீ செய்து வந்த கொடுமை அப்பேற்பட்ட கொடுமை சண்டாள பாவி இருப்பியா ரொம்ப நாள் நீ ஆளுவியா ஆடுவாளா? நான் நாட்ட ம். ஆளுவியா என்ன செய்ய போற பாவி அப்படி இருக்கும்போது என்னென்ன அந்த வல்லரக்கே ராஜுதன் ஆமோ தனது மந்திரியை அழைத்தான். ஓ மந்திரி அடே மந்திரி ஏ மந்திரி நீ இடத்த விட்டு எந்திரி ஒன்னே சொல்லலையா அங்க கதைக்கு அதானே மந்திரியை வரவழைத்து சரி. என்ன சொல்கிறான்? என்னண்ணே அடே மந்திரி உண்மைத்தானே நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய பஞ்சத்தை பாத்தியா? மழையும் கிடையாது நீ என்னைக்கு வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து சண்டாளா ஆ, ஏய் சண்டாளா உன் மொட்டாட்டி உன்னை கண்டாளா என்னைக்கு வந்து சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்தியோ மழையும் இல்ல தண்ணியும் இல்ல நீ அப்பேற்பட்ட ராசி உள்ள போ பாத்துக்கோ அப்படியா? ஆமா இவன் கால் வச்ச நேரம் ஆமா தாலிய கூட விக்கிற நிலைமை ஆகி போச்சு. அந்த ஆளு அப்படி பஞ்சம் நடக்கும் போது ஆ, மந்திரி அழைத்து விவரமாக சொல்லுகிறான். என்ன ஏ அப்பா, உன்னதானே ஆ, அதாவது பஞ்சம்னா பஞ்சம் தலை விரித்து ஆடுதே அப்பா. அங்க பருத்தி காட்டுல ஆடும் தலை வச்சு பருத்தி காட்டுக்குள்ள ஆடும் இங்க ஆடாது ஆமா அதனால என்னைக்கு வந்தாலோ கட்டக்கால் சக்கராத்தி என்னைக்கு வந்தாலோ ஆ, அன்னையில இருந்து எல்லாம் போச்சு போச்சு. என்னைக்கு கால் எடுத்து வந்தாலோ ம். அன்னையில இருந்து ஒரே கஷ்டமாயி போச்சுங்க அதனாலே என்ன மந்திரி ஆ யானை அலங்கரித்து யானை மேல் பவனி வைத்து ஆ 56 தேசம் எல்லாம் சென்று அடித்து வாடா பறையோசை. ஐயோ பரவாயில்ல அடிமையா பறையோசை அடிக்கணும். ஆ எப்படி அடிக்கணும்?